டாரடெக்சுவல்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா யூனிட் 8 அப்படின்னு சொல்லக்கூடிய, முன்னாடி இருந்துச்சு யூனிட் 8, இப்ப இதோட பேர் என்ன, யூனிட் 6 தமிழக வரலாறு பண்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தொகுப்புல இருந்து நம்ம ஒவ்வொரு பார்ட்டாக ஒரு லெசனாக வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2 லெசன் நம்ம வந்து முடிச்சிருக்கோம், 3 பார்ட் வீடியோவாக பார்த்திருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது தென்னிந்திய அரசுகள். சோ தென்னிந்தியாவே ஆட்சி செய்த அரசுகளை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். தென்னிந்தியால நிறைய மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாங்க இல்லையா. சோ வந்து களப்பிரர்கள் ஆண்டாங்க, சரிங்களா. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா வடக்கே காஞ்சியை சேர்ந்த பல்லவர்கள், தெற்கே மதுரை பாண்டியர்கள், அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் உண்மையான தமிழாட்சி அப்புறம் ஏற்படுத்தினாங்க. காஞ்சியை தலைநகராக கொண்டு 900 வழக்கு வலிமையான அரசாட்சியை தந்த பல்லவ வம்சம் அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிச்சதெல்லாம் அதுக்கப்புறமாக தான். சோ கிபி 7ஆம் நூற்றாண்டு களப்பிரர்கள் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக 7ஆம் நூற்றாண்டுல ஹர்ஷரினுடைய ஆட்சி காலத்துல தென்னிந்தியா பல பிராந்திய அரசுகளாக ஆளப்பட்டது. பல்லவர்கள் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அதாவது சோழர்களும் பாண்டியர்களும் தங்கள் ஆற்று சமவெளிகள்ல உருவெடுக்க ஆரம்பிச்சாங்க. பல்லவர்களினுடைய தலைநகரம் காஞ்சி. வாதாபி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாதாமி, அங்க வந்து சாளுக்கியர்கள் அத அவங்க வந்து ஆண்டாங்க. அதுக்கப்புறம் அது ராஷ்டிரகூடர்களால் வீழ்த்தப்பட்டது. இந்தியா முழுவதும் பிராந்திய அதிகார மையங்கள் தோன்றுச்சு. இதுதான் இடைக்கால இந்திய வரலாற்றினுடைய பண்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஸ்டேஜ்ல தான் பல்லவர்களுடைய பீரியட் அப்படின்றது வர ஆரம்பிக்குது. பல்லவர்கள், சரிங்களா. பல்லவர்களை பத்தி நிறைய இலக்கியங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்து, பல்லவர்களை பற்றி தமிழ் நூல்களும் சரி, சமஸ்கிருத மொழி நூல்களும் வெளிநாட்டு குறிப்பினர்களுமே ரொம்ப உதவுது அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கல்வெட்டுகளும் பட்டயங்களும் பல்லவர்களை பற்றி அறிஞ்சுக்கிறதுக்கு உதவுது. ஆர் கோபாலன் இந்த இடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டேட்மெண்டா இதை நான் சொல்றேன். கல்வெட்டுகள் வந்து மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியினுடைய ஐகோலை கல்வெட்டு, இது ரெண்டுமே பல்லவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்று. மண்டகப்பட்டு குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியினுடைய ஐகோலை கல்வெட்டு. இது இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஆர் கோபாலன் அப்படின்றவரு பல்லவர் காலத்துல எழுதப்பட்ட கல்வெட்டுகளை பிராகிருத கல்வெட்டுகள், சமஸ்கிருத கல்வெட்டுகள், சமஸ்கிருதம் தமிழும் கலந்த கல்வெட்டுகள் 3 டைப்பா பிரிக்கிறாரு. சோ பெரும்பான்மையான கல்வெட்டுகள் பல்லவ மன்னர்கள் அளிச்ச அன்பளிப்பு, பரிசு கொடை, சமய அறத்துறை மானியம் இதெல்லாத்தையும் பத்தி சொல்லுது. கோயில்களுக்கு மன்னர்கள் அளிச்ச நன்கொடைகள் பத்தியுமே சொல்லுது அப்படின்னு சொல்றாரு. சிம்மவர்மனினுடைய மஞ்சிக்கல்லு கல்வெட்டு 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அடுத்து இளவரசன் சிவஸ்கந்தர் அவரால வந்து அவருடைய தந்தையின் 10ஆம் நூற்றாண்டுல அளிக்கப்பட்ட மொய்தவேலு நன்கொடை பட்டயங்கள் அதெல்லாம் பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. சோ பிராகிருத மொழி பட்டயங்களை தவிர சமுத்திரகுப்தர் வெளியிட்ட அலகாபாத் கல்வெட்டும் பல்லவர்களை பத்தி அறிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு செப்பேடுகள் வந்து காசக்குடி செப்பேடுகள். இலக்கியங்கள்ல என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இலக்கியங்கள் பல்லவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சான்று. என்னென்ன, மத்தவிலாச புராணம், அவந்தி சுந்தர கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலமகம். தேவாரமுமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் சுந்தரர் சம்பந்தர் 3 பேரும் சேர்ந்து பாடிய ஒரு பக்தி பாடல்களினுடைய தொகுப்பு. இந்த தேவார பாடல்கள்ல இருந்து பல்லவ நாட்டுல சமணம் இருந்தது அப்படின்னு தெரிய வருது. பல்லவ மன்னனான 1ஆம் மகேந்திரவர்மன் முதல்ல ஒரு சமணரா தான் இருந்தாரு. அப்பரடிகளோட தொடர்பின் காரணமாக தான் அவர் சைவராகவே என்ன செய்வார் அப்படின்னா மாறுவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வந்த சுந்தரர் திருத்தொண்டக தொகையில 3ஆம் நந்திவர்மனை பத்தி பாடியிருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். சோ பெரிய புராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா இது சைவ சமய இலக்கியம். இதுலயும் பல்லவர்களை பற்றின குறிப்புங்கிறது இருக்குது. சோ இந்த நூலை எழுதினது சேக்கிழார். இந்த நூல்ல சேக்கிழார் குறிப்பிடக்கூடிய சில நாயன்மார்கள் பல்லவரசர்கள் தான். உதாரணமா 3ஆம் சிம்மவர்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐயடிகள், காடவர் கோனும், 3ஆம் நந்திவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சிங்கனும் பல்லவ அரச நாயன்மார்கள் தான். அதே மாதிரி சிறு தொண்டர் அப்படின்னு போற்றப்பட்ட பரஞ்சோதியார் பல்லவ படைத்தலைவராக பணிபுரிந்தவர். பெரிய புராணத்துல பல்லவர் ஆட்சி காலத்துல பல சிற்றரசர்கள் பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதே மாதிரி 4000 திவ்ய பிரபந்தமும் என்னது பல்லவர்களை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஒரு வைணவ நூல். ஆழ்வார்கள்ல ஒருத்தரான திருமங்கை ஆழ்வார் 2ஆம் நந்திவர்மன் காலத்துல வாழ்ந்தவர். இந்த நூல்ல பல்லவ மன்னன் நந்திவர்மனினுடைய பங்கு அப்படின்றது நேரடியாகவே இருக்கான். நென்மேனி போர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க, சரிங்களா. சோ அதே மாதிரி இன்னொரு நூலும் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன நூல் அப்படின்னா லோக விபாகா. இதை வந்து எழுதினது யார் அப்படின்னா சர்வந்தி. இந்த நூல்ல பல்லவ அரசர் சிம்மவர்மனினுடைய ஆட்சி காலத்தினுடைய தொடக்க கால கணிப்பு பத்தி சொல்லுது. அடுத்து நந்தி கலமகம். இது நமக்கு தெரியும். நந்திவர்மனை பாட்டுடை 3ஆம் நந்திவர்மன் அவனுடைய செயல்கள் சொல்லியிருப்பாங்க. இவனை தெள்ளாறு எரிந்த நந்தி போத்தரையன் அப்படின்ற ஒரு பட்டப்பேரால புகழப்படுறாரு. இவருடைய ஆட்சி பிறப்பு, தலைநகர் எல்லாமே அவனால் ஆதரிக்கப்பட்ட புலவர்கள் பற்றிலாம் அந்த நூல் வந்து சொல்லுது. பாரத வெண்பா அப்படின்ற இன்னொரு தமிழ் நூலுமே 3ஆம் நந்திவர்மனை பத்தி சொல்லக்கூடியது. அது சொல்றது எது அப்படின்னா தெல்லாற்று போரை பத்தி சொல்லுது, சரிங்களா. அதுக்கப்புறம் சமஸ்கிருத நூல் இங்க சொல்லிருப்பாங்கல்ல அவந்தி சுந்தர கதை. அதுல வந்து காஞ்சி மன்னர் சிம்ம விஷ்ணுவோடைய புலவர் பாராவி
அப்படின்றவருக்கு நன்கொடை அளித்த செய்தியை பத்தி சொல்லுது. சரிங்களா? சோ அதே மாதிரி இந்த நூல்ல சொல்லியிருக்கக்கூடிய சாளுக்கிய கங்கை மன்னர்களை பயன்படுத்தி பல்லவ மன்னர் சிம்ம விஷ்ணுவினுடைய காலத்தை வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்புறம் மத்த விலாச பிரகடனம், சரிங்களா, சமஸ்கிருத நூல், யாரு? முதலாம் மகேந்திரவர்மன் எழுதினது. இவர் காஞ்சியில வாழ்ந்து வந்த சமணர்கள், கபாலிகர்கள், பௌத்தர்கள், இவங்களை பத்தின குறிப்புகள் எல்லாமே இதுல இருக்கு. பகவத் அஜிகியாம் அப்படின்ற ஒரு நூலையும் முதலாம் மகேந்திரவர்மன் எழுதியிருக்கிறாரு. குறிப்பிடத்தகுந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எல்லாமே நிறைய ஆத்தர்ஸ் புக்ஸ்ல இருந்து நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறமா வெளிநாட்டு பயணிகளினுடைய சான்று, அவங்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க. சோ சீன பயணி யுவான் சுவாங் என்ன சொல்றாரு அப்படின்னா இத பத்தின நிறைய குறிப்புகளை பத்தி சொல்றாரு. சரிங்களா? அதுக்கப்புறமா சிம்ம விஷ்ணு 550கள்ல பல்லவ வம்சத்தினுடைய வரிசை எங்க ஆரம்பிக்குது? களப்பிரர்களை அழித்து பல்லவ ஆட்சியை நிறுவனவர் யார் அப்படின்னு சொல்றாங்கன்னா சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ சிம்ம விஷ்ணு. அதுக்கப்புறமா தான் யார் வர்றா அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். யார் வர்றா? முதலாம் மகேந்திரவர்மன். சமண மதத்திலிருந்து சைவத்துக்கு மாறினார். யார் மாத்தினது? அப்பர் மாத்திருப்பாரு. மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு ஒரு நூல் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா எழுதிருப்பாரு. இப்ப இதே மாதிரி இவர் எழுதின இன்னொரு நூலும் நம்ம பார்த்தோம். என்ன நூல்? இந்த இதை கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்ன நூல் எழுதியிருப்பாரு? மத்த விலாச பிரகடனம் அப்படின்றதனுடைய இன்னொரு, அதோடய சேர்த்து இன்னொரு நூலை எழுதியிருப்பாரு. என்ன நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் எழுதின இன்னொரு நூல் பகவத் அஜிகியாம். இதுவும் யார் எழுதின நூல் தான்? முதலாம் மகேந்திரவர்மன் எழுதின நூல் தான். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா முதலாம் மகேந்திரவர்மனை பத்தி சொல்லும் போது பிற்கால பல்லவர்கள்ல சிம்ம விஷ்ணுடைய காலத்துல இருந்து என்ன செஞ்சுச்சு அப்படின்னா தொடங்குச்சு. இவங்க பிற்கால பல்லவர்கள்ல வருவாங்க. சோ வந்து அவந்தி சுந்தர கதை, மத்த விலாச பிரகடனம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் வேலூர் பாளையம் செப்பேடு, கஞ்சனூர் பட்டயத்துல இருந்தும் இவங்களை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. பல்லவ மரபினுடைய ஒரு தூணை யார் தான்? முதலாம் மகேந்திரவர்மன் தான். சேர சோழ பாண்டியரை வென்று தமிழகத்துல பல்லவர்களினுடைய ஆட்சியை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம விஷ்ணு களப்பிரர்களிடமிருந்து என்ன பண்ணாரு? காஞ்சியை காப்பாற்றினார். சரிங்களா? இவர் தீவிர வைணனாக விளங்கினார். இவருடைய ஆட்சியில எல்லை கும்பகோணம் வரைக்கும் இருந்துச்சான். சிம்ம விஷ்ணுக்கு அப்புறமா அவருடைய பையனா யாரு? முதலாம் மகேந்திரவர்மன். மத்த விலாசன், குணபரன், விசித்திர சித்தன், கலகப்பிரியா, சத்துரு மல்லன், இந்த மாதிரி நிறைய பட்டப்பெயர்கள்லாம் இவருக்கு இருக்குது. இவர் ஒரு சிறந்த கட்டடக்கலை வல்லுநர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? கவிஞர். அதே மாதிரி சாளுக்கியர்களோட போர் நடத்துறாரு. சரிங்களா? சாளுக்கியர்களோட போர்ல பல்லவ சாளுக்கிய போர்கள்லாம் நடக்குது. அப்ப வாதாபியை தலைநகராக கொண்டு விளங்கிய மேலை சாளுக்கிய பேரரசை ஆண்டு வந்தவன் தான் யார்? 2ஆம் புலிகேசி. அந்த இடத்துல நடக்கக்கூடிய பேர். சரிங்களா? சோ வந்து 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்மனை தோற்கடித்தான் என்றும் மகேந்திரவர்மன் ஒரு கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னும் புலிகேசியினுடைய ஐகோலை கல்வெட்டு சொல்லுது. வெற்றி பெற்ற புலிகேசி காவிரி சென்று திரும்பும் போது மகேந்திரனினுடைய படைகள் சாளுக்கியரை காஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புள்ளலூர் அப்படின்ற இடத்துல அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி கசக்குடி செப்பேடுகள் சொல்லுது. இந்த மாதிரிதான் பல்லவ சாளுக்கிய போர்கள்லாம் நடக்குது. சரிங்களா? இவர் ஒரு சமண சமயத்தை பின்பற்றிய ஒரு நபர். அதுக்கப்புறமா சைவத்துக்கு மாறி இருப்பாரு. சோ சமண புள்ளிகள் அந்த அழிச்சு அங்கங்க சைவ கோயில்களை கட்டியிருப்பாரு. சிவனுக்கு நிறைய கோயில்கள் கட்டியிருப்பாரு. மகேந்திர விஷ்ணு கிரகம் அப்படின்ற ஒரு கோயிலையும் இவர் அமைச்சிருப்பாரு. அதே மாதிரி இவர் ஒரு கட்டிடக்கலையில ஒரு பெரிய வல்லுநராக இருந்திருப்பாரு. சரிங்களா? அழிக்க முடியாத கற்கள் மூலமாக கோயில் கட்டக்கூடிய பாணியை ஆரம்பிச்சு யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். இவரோட கோயில கண்டன எல்லாரும் சொல்லிடலாம் மகேந்திரவர்மன் கட்டினது. குடைவரை கோயில்கள் நிறைய இருக்கும். தூணோட பக்கங்கள்ல பட்டப்பெயர்கள் செதுக்கப்பட்டிருக்கும். சித்திர வேலைப்பாடுகள் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருப்பான். மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்கவரம், நாமக்கல் ஆகிய இடங்கள் எல்லாம் குடையப்பட்டவை பெருமாள் கோயில்கள். சரிங்களா? சிவன் கோயில் நிறைய இடத்துல கட்டியிருப்பாரு. சீயமங்கலம், பல்லாவரம், வல்லம், இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்துட்டு என்ன கோயில்? சிவன் கோயில்கள். சரிங்களா? சோ அதே மாதிரி இவர் ஓவிய கலையில வல்லவர். இசை, நடனம், சிற்பம் இந்த மாதிரியான சிறப்புற்று விளங்குன ஒரு நபர். புதுக்கோட்டைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சித்தன்னவாசல் குகை கோயில் இவருடைய காலத்தை சேர்ந்ததான். இந்த காரை சுவர் கோலங்கள் இந்த மாதிரி தமிழ்நாட்டோட 7ஆம் நூற்றாண்டுல தமிழ்நாட்டோட ஓவிய கலை உலகுக்கு உணர்த்துறதாக இருந்துச்சு. சோ சித்தன்னவாசல் குகை கோயில் தூண்கள் மேலும் மேற்கூரை மேலும் மகேந்திரவர்மன் அழகு மிகுந்த ஓவியங்களை தீட்ட வச்சிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி நடன அழகிகளை அடிகள் மார் அப்படின்னு சொல்லியும் அப்சர பெண்மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுவும் இவருடைய பீரியட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் ஒரு இசை வல்லுனர். பல்லாவரம் குகை கோயில் கல்வெட்டுல தன்னை சங்கீரண சாதி அப்படின்னு இவர் சொல்லியிருக்காராம். சோ இதெல்லாம் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்டாக என்ன செய்யப்படுது அப்படின்னா பார்க்கப்படுது. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன். சோ முதலாம் நரசிம்மவர்மன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறமா அவனுடைய பையன் முதலாம் நரசிம்மவர்மன் தான் பட்டத்துக்கு வராரு. பல்லவ மன்னர்கள்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த அரசர். மாமல்லன், வாதாபி கொண்டான், ரணஜெயன், நயனகுரு, இந்த மாதிரி பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு சூட்டப்பட்டிருக்கு. யாருக்கு?
முதலாம் நரசிம்மவர்மனுக்கு. நமக்கு தெரிஞ்சது வாதாபி கொண்டான், மாமல்லன் மட்டும்தான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா ரணஜயன், இன்னொரு என்னது நயனன் குரு. சரிங்களா? அதே மாதிரி பல்லவ சாளுக்கிய போர்கள் இவர் காலத்திலே நடக்கும். நரசிம்மவர்மன் காலத்துல வாதாபி சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி புல்லலூர் போர்க்களத்துல தான் பெற்ற தோல்விக்கு பழி வாங்குறதுக்காக திருப்பி காஞ்சி மேல படையெடுக்கிறார். இவங்க அப்பா செஞ்சதுக்கு பழி வாங்குறதுக்கு மகை மேல படையெடுக்கிறாப்ல. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மவர்மன் பரஞ்சோதி அப்படின்றவனுடைய தலைமையில பெரும் படை ஒன்றை திரட்டுறாரு. நரசிம்மவர்மன் பரஞ்சோதி அப்படின்றோட தலைமையில படையை திரட்டி போறாரு. பரியலயாம், சூரமாரம் ஆகிய இடங்கள் எல்லாம் நடைபெறுது போர். இறுதியா காஞ்சிக்கு 35 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய மணிமங்கலத்துல ஒரு கடுமையான போர் நடக்குது. வாதாபியை நோக்கி பின்வாங்கி ஓடுச்சு. ஆனா அந்த படையை விடாது விரட்டி சாளுக்கிய நாட்டுக்குள்ளேயே புகுந்து பல்லவ நாட்டு படை அந்த வாதாபி நகரை கைப்பற்றி தீக்கிரையாக்கிச்சு. 2ஆம் புலிகேசியை ஸ்பாட்லயே கொண்டிருப்பாரு, தீக்கிரையாயிருவாரு. சோ தந்தைக்கு முதல்ல ஏற்பட்ட தோல்வியினுடைய களங்கத்தை நீக்கினாரு. வாதாபி கொண்டான்ற பட்டம் இவருக்கு கிடைச்சிச்சு. மானவர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்க இளவரசனுக்கு அரசுரிமை பெற்றுக் கொடுப்பதாக கிபி 631 நரசிம்மவர்மன் ஒரு பெரிய கப்பற்படையை திரட்டி இலங்கை மேல படையெடுக்கிறாரு. சோ போர்ல பெற்ற வெற்றியின் காரணமாக அந்த அரசுரிமையை மானவர்மனுக்கு வழங்குறாரு. சிங்கள இலக்கியமான மகாவம்சத்துல இதை பத்தின செய்திகள் கிடைக்குது. அதே மாதிரி பாண்டியரோட போர் நடத்துறாரு. சரிங்களா? நரசிம்மவர்மன் காலத்துல பாண்டிய நாட்டை அரிகேசரி பரங்காசுரன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து ஆண்டு வராரு. சோ அங்க வந்து நரசிம்மவர்மன் வாதாபிக்கு போன நேரத்துல இவர் என்ன பண்றாரு, இந்த பாண்டிய மன்னன் பல்லவர்களினுடைய படையை சங்கரமங்கை அப்படிங்கிற இடத்துல தோற்கடிச்சதாக சின்னமனூர் பட்டயம் சொல்லுது. இதை கேள்விப்பட்ட நரசிம்மவர்மன் வாதாபி படையில போய் தளபதி பரஞ்சோதிட்ட கொடுத்துட்டு இவரே நேர்ல வந்து இதை ஃபேஸ் பண்ணிருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப சீன பயணி யுவான் சுவாங் பற்றிய குறிப்புகள்னு சொன்னாங்களா, அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லவ அரசர்கள் பற்றி பல செய்திகளை சொன்னது வந்துட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யுவான் சுவாங் இவருடைய காலத்துல வந்ததாக சொல்லப்படுது. சரியா? தன்னோட தந்தை மாதிரியே இவரும் வந்து சிற்பங்கள் அமைக்கிறதுல அழியாத ஒரு புகழ் பெற்றவர். இப்ப இவர் பாத்தீங்கன்னா மகாபலிபுரம் சிற்பங்கள் இவருக்கு புகழை தேடி கொடுத்திருக்கும். சரிங்களா? குகை கோயில்கள், சிற்ப ஓவியங்கள், சரிங்களா? சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் பண்ணிருப்பா? நரசிம்மவர்மன் பண்ணிருப்பாரு. எத்தனாம் நரசிம்மவர்மன்? முதலாம் நரசிம்மவர்மன். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து முதலாம் பரமேஸ்வரன் வருவாரு. பட் அவரை பத்தி பெருசா இருக்காது. சோ அதனால எங்க வந்துடுறாங்க அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மனுக்குள்ள வந்துடுறாங்க. எப்பவுமே புகழ்பெற்ற மன்னர்களுடைய பேர்லதான் வரலாற்றுல பொறிக்கப்படும். அடுத்து இவர் என்ன சொல்றாங்கன்னா ராஜசிம்மன் அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாங்க? ராஜசிம்மன். சோ ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் யாரு? முதலாம் பரமேஸ்வரனுக்கு அப்புறமாக 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படின்றவர் ஆட்சிக்கு வர்றார். ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்றாங்க. சோ வந்து ராஜசிம்மன் நல்ல வன உறுதி மிக்கவர், போர்ல களப்படையாதவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இவர் சமஸ்கிருத மொழி புலவர்களினுடைய பேராதரவை இவர் வந்து பெற்றிருப்பாரு. தண்டி இவருடைய அவைக்கள புலவர் தான். யாரு? தண்டி. சரிங்களா? அதே மாதிரி இவர் வந்து கதாசாரம், அவந்தி சுந்தர கதை, இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருப்பாரு. இவர் எழுதின காவிய தர்ஷினி அப்படின்ற இலக்கண நூலினுடைய வழிநூல் தான் இன்னைக்கும் தமிழ்ல காணப்படக்கூடிய தண்டி அலங்காரம். தண்டி எழுதியிருப்பார்ல, தண்டி அலங்காரம், அது வந்து காவிய தர்ஷம் அப்படின்னு நூலை தழுவி எழுதப்பட்டது. சமஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாசல் எழுதிய நாடகங்கள் ராஜசிம்மனுடைய அவையில நடிக்கிறதுக்காகவே எழுதப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்காக அமைக்கப்பட்டிருந்தக்கூடிய கடிகை அப்படின்னு சொல்லக்கூடிய 4 கல்விக்கூடங்களை இவர் புதுப்பிச்சிருப்பாரு. இவரு வாத்திய வித்யாதரன் அப்படின்ற விருதையும் பெற்றிருந்ததுனால இவர் இசையை ஆதரிச்சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு இன்னொரு சிறப்பு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாத்திய வித்யாதரன். சரிங்களா? சோ இவர் வந்து நிறைய நாடுகளோட வணிக தொடர்புகள்ல ஈடுபட்டிருப்பாரு. சீனாவோட உறவு வச்சிருப்பாரு. சீனத்துக்கு தூது அனுப்புனாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சீன பேரரசருக்கு நாகப்பட்டினத்துல புத்த விகாரம் எழுப்புறதுக்கு அனுமதிச்சிருக்காரு. தென்கிழக்காசிய தொடர்பான வணிக போட்டியின் காரணமாக அரேபியர்களோட இவருக்கு பகையும் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜசிம்மனுடைய மூத்த மகன் 3ஆம் மகேந்திரன் தந்தையினுடைய வாழ்நாளிலேயே கொல்லப்படுறாரு. நிறைய பகை வருது அதனால. அதுக்கப்புறமா அவருடைய 2வது மகனான பரமேஸ்வரன் ஆட்சிக்கு வராரு. சோ 2ஆம் நந்திவர்மன் வைகுந்த பெருமாள் கோயிலை கட்டினாரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவில் புகழ்பெற்ற ராஜசிம்மன் அதாவது தென்னிந்தியாவில புகழ்பெற்று விளங்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலையும் கட்டியிருப்பாரு. மாமல்லபுரம் கடற்கரை கோயில், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை இந்த இடத்துல பேசியிருப்பாங்க. கடைசி மன்னன் அபராஜிதன். இதுக்கு நம்ம கலை கட்டடக்கலையில நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்த்தது முதலாம் மகேந்திரவர்மன். இவனுக்கு இருக்கக்கூடிய நிறைய பட்டப்பெயர்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த பட்டப்பெயர்களினுடைய அந்த தொகுப்பை தான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். சோ இது எல்லாமே உங்களுடைய ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்ட்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ முதலாம் மகேந்திரவர்மன், இவனுக்கு என்னென்ன பேர்லாம் இருக்குன்னு பாருங்க. சங்கீர்ண ஜதி,
மத்தவிலாசன், குணபரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். சரிங்களா, இந்த பெயர் எல்லாமே என்ன செய்யுது அப்படின்னா இருக்கு. இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்ரு மல்லன், சத்ரு மல்லன், குணபரன் இருக்கு, விசித்திர சித்தன் இருக்கு, கலகப்பிரியா, கலகப்பிரியா. சரிங்களா, கலகப்பிரியா அப்படின்ற ஒரு பேரும் என்ன செய்யுது அப்படின்னா இவருக்கு இருக்கு. சரிங்களா, சோ அதே மாதிரி முதலாம் நரசிம்மவர்மனுக்கு இருக்கக்கூடிய பட்ட பெயர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க. முதலாம் நரசிம்மவர்மன், இவருக்கு பாருங்க என்னென்ன பெயர் இருக்கு. மாமல்லன், வாதாபி கொண்டான். நம்ம இன்னொரு பேரும் பார்த்தோம், என்னது, ரணஜயன், நயனன் குரு. சரிங்களா, சோ பல்லவர்கள் காலத்துல கட்டடக்கலை யார் யார் காலத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதலாம் மகேந்திரவர்மன் நம்ம அங்கங்கேயே பார்த்திருக்கோம், பட் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம். சோ முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா கட்டடக்கலையில ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. இவருடைய காலத்துக்கு மகேந்திரவர்மனுக்கு முன்னாடி எல்லாம் கற்கோயில்களே கிடையாது. கோயில் அழியக்கூடிய பொருட்கள், செங்கல், சுண்ணாம்பு, மரம், இந்த மாதிரி விஷயத்தை வச்சுதான் கட்டியிருப்பாங்க. ஆனா மகேந்திரவர்மன் காலத்துலதான் அழிக்க முடியாத கற்கள் மூலமாக கோயில் கட்டக்கூடிய பாணி இவருடைய காலத்துலதான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி பாறையை குடைந்து குடைவரை கோயில்கள் கட்டப்படக்கூடிய பாணியும் இவருடைய காலத்துலதான் இருந்தது. பார்த்தோன்னே சொல்ற மாதிரி இருந்துச்சு. தூணோட பக்கங்கள்ல, அதாவது சதுரத்துல தாமரை மலர்கள் வரையப்பட்டிருக்குமா தூண்கள் ஃபுல்லாவே. புராண கதைகளை குறிக்கக்கூடிய அழகிய ஓவியங்கள் எல்லாமே அதுல இருக்கும். சிலைகளும் அதுல செதுக்கப்பட்டிருக்கும். சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கும். மாமண்டூர், மகேந்திரவாடி இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சி, திருக்கழுங்குன்றம், சியாமங்கலம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 டைப்பா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பெருமாள் கோயில், இன்னொன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா சிவன் கோயில். சரிங்களா, மாமண்டூர், மகேந்திரவாடி, சிங்கவரம், நாமக்கல் இங்கெல்லாம் வந்து பெருமாள் கோயில். சீயமங்கலம், பல்லாவரம், வல்லம், தலவானூர், திருக்கழுங்குன்றம், திருச்சியில எல்லாம் சிவன் கோயில். சோ மண்டகப்பட்டுல மும்மூர்த்தி கோயிலும் கட்டியிருப்பாரு. சித்தனவாசல சமணர் கோயிலும் கட்டியிருப்பாரு. சரிங்களா, சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படின்ற ஊர்ல, ஜமீன் பல்லாவரம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அந்த குன்றுல வந்து மகேந்திரவர்மன் குகை கோயிலே இருக்குதான். அப்புறம் வல்லம் கோயில்கள், அது வந்து குகை கோயில் தான். சரிங்களா, வல்லம் குகை கோயில். அங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கோயிலோட உள்ளறையில வட்ட வடிவத்துல ஒரு லிங்கம் இருக்குது. உள்ளறையினுடைய 2 பக்கங்களும் நேரை பார்த்தபடி ஒரு வாயில் காவலர்கள் நிக்கிறாங்க, துவாரபாலர்கள். அடுத்து தலவானூர் குகை கோயில், இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா சத்ரு மல்லேஸ்வராலயம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குதான் அதுக்கு. இந்த மாதிரி நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாரு. மண்டகப்பட்டு குகை கோயில், இங்கதான் இந்த குகை கோயில் இருக்கக்கூடிய கல்வெட்டுலதான் கல், மரம், உலோகம், சுண்ணாம்பு இல்லாமல் பல்லவ மன்னன் கோயில் அமைத்தான் அப்படின்ற ஒரு குறிப்பு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, மூவேந்தர்களுக்கும், அதாவது பிரம்மன், திருமால், சிவன் மூவருக்கும் உரியதாக என்ன செய்யறாங்க அப்படின்னா 3 அறைகள் வந்து அமைச்சிருப்பாரு. திருச்சி மலை கோயில் குன்றின் நடுவே குடைந்தமைக்கப்பட்ட சிவன் கோயில், வேலைப்பாடுகள் கொண்டது. சரிங்களா, சோ குகை கோயில் எழுப்புனதோட நிக்காமல் பல நகரங்களையும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஏரி மகேந்திரவர்மன் அமைச்சதான். மகேந்திரவாடி அப்படின்ற நகரமே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி மாமல்லன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும் இல்லையா. சோ மாமல்லனினுடைய கட்டடக்கலை, அவர் வந்து எப்படி கட்டடக்கலையில இருந்தார் அப்படின்னா அவ அப்பா மாதிரியே எனது கோயில்களையும் சிற்பங்களையும் அமைக்கிறதுல அழியா புகழ் பெற்றவர். சரிங்களா, மகாபலிபுரம் இவருக்கு பேர் தேடி தந்தது. ஒற்றைக்கல் ரதங்கள், சிற்ப மண்டபங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நரசிம்மவர்மன் தன்னோட தந்தை மாதிரி என்ன செய்யறாரு, குகை கோயில்கள் நிறைய அமைக்கிறார். சரிங்களா, சோ நாமக்கல் மலையடியில இருக்கக்கூடிய நரசிங்க பெருமாள் குகை கோயில், திருச்சி மலையடியில இருக்கக்கூடிய தென்மேற்கு மலையில இருக்கக்கூடிய குகை கோயில், இதெல்லாம் இவருடையதான். மகாபலிபுரத்துல இருக்கக்கூடிய ஓவியங்கள் ரொம்ப முக்கியமானது. குகை கோயில், ஒற்றைக்கை கோயில், சிற்பங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். அதே மாதிரி மகிஷாசுர மண்டபம், வராக மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், இதெல்லாமே நரசிம்மன் குகை கோயில்கள் தான். நரசிம்மன் அமைச்சதுதான் அப்படிங்கறத அந்த விஷயத்த அந்த இடத்துல சொல்ல வராங்க. சரிங்களா, சோ வந்து இந்த குகை கோயில்கள்ல காணப்படக்கூடிய சிற்பங்கள் மிகச்சிறந்த சிற்பிகளால செதுக்கப்பட்டிருக்கணும். இதெல்லாமே சேர்ந்தே மாமல்லனுக்கு ஒரு பேரை பெற்று தந்ததுன்னே சொல்லலாம். சரிங்களா, அந்த கற்சிற்பங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோவர்த்தன மலையை பிடிச்சிருக்கக்கூடிய கண்ணன், பலராமன் தெய்வத்தன்மையோட இருக்கிற மாதிரியான அந்த இது எல்லாமே இவருடைய காலத்துல வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா, அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜசிம்மனினுடைய பாணி. ராஜசிம்மன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு? ராஜசிம்மன் யாரு ராஜசிம்மன் அழைக்கப்பட்டாரு? 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா, 2ஆம் நரசிம்மவர்மன். சரிங்களா, முதலாம் பரமேஸ்வரனுக்கு அப்புறமாக வந்ததா யாரு? 2ஆம் நரசிம்மவர்மன். ராஜசிம்மன் பாணின்றது யார சொல்றாங்க? 2ஆம் நரசிம்மவர்மனை சொல்றாங்க. இவர் வந்து கட்டுமான கோயில்கள்ல வந்து புகழ்பெற்ற ஒரு நபர். சரிங்களா, பல்லவ மன்னன் ராஜசிம்மன் தென்னிந்தியால புகழ்பெற்று விளங்கக்கூடிய காஞ்சி கைலாசநாதர் கோயில கட்டியிருப்பார், ராஜசிம்மேஸ்வரம். அதே மாதிரி மாமல்லபுரத்துல கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய கோயில் பனமலை கோயிலையும் அமைச்சது இவர் தான்.
சரிங்களா? அதாவது மகாபலிபுரத்துல அந்த பஞ்சபாண்டவர் ரதங்கள், அந்த அர்ஜுனன் தவம் செய்தது, இதெல்லாமே யாருடைய பாணி? மாமல்லன் பாணி. ஆனா ராஜசிம்மன் என்ன பண்றாருன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த மகாபலிபுரத்துல கடற்கரையில ஒரு கோயில் இருக்கும். சோ அதெல்லாம் இவருடைய இதுதான். பனமலை கோயில் இதெல்லாம் இவருடையதான். தூரத்துல இருந்து பார்த்தா தர்மராஜர் தேர் மாதிரியே இருக்குமா ராஜசிம்மன் கட்டிய கோயில்களை எல்லாம் பார்க்கும்போது. வர வர சிறுத்து உயரும் தட்டுகளை உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாமல்லபுரத்துல இப்ப இருக்கக்கூடிய கடலோரத்து கோயில் இவர் கட்டினதான். திருமங்கையாழ்வாரது பாடலான பாடல் பெற்ற சலசையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சலசையன பெருமாள் அப்படின்றது நீருக்கு அருகில பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாள் அப்படின்றது அவர்தான் அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. சோ ராஜசிம்மன் காலத்துல புலவராக இருக்கக்கூடிய தண்டி இந்த கோயிலுடைய கடற்கரை கோயில் பத்தி சொல்லியிருப்பாரு. சிவன் கோயில் ஒண்ணு ராஜசிம்மனால இதுக்கு முன்னாடி கட்டப்பட்டிருக்கும். இந்த கோயில் 6 விமானங்களை கொண்டதாக இருக்குது. சோ அதே மாதிரி காஞ்சி கைலாசநாதர் கோயில் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இது. இந்த கோயிலுக்கு 100 அடி தூரத்துல எதிர ஒரு அழகிய குளமும் நந்தியும் இருக்கும். சரிங்களா? சோ வந்து கும்பம், அதாவது வந்து அந்த அழகிய கும்மன் வந்து கும்பம் அப்படின்றத ஒண்ணு வந்து வச்சிருப்பாங்க இறையிடத்துக்கு மேல, அந்த கருவறைகளுக்கு மேல. அது வந்து பல்லவர்கள் கால கட்டடக்கலை என்ன செய்யுது அப்படின்னா உணர்த்துது. கைலாசநாதரை குறிக்கக்கூடிய பெரிய லிங்கம் வந்து 16 பட்டைகளை கொண்டதாக இருக்கக்கூடியதாக வச்சிருப்பாரு. காஞ்சி கைலாசநாதர் கோயில நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தை ஆண்ட பல்லவர்கள் சோழர் கல்வெட்டுகளாக நிறைய இருக்கும். ராஜசிம்மன் தன்னை வாதிய வித்யாதரன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி என்ன செய்வாங்க அப்படின்னா இங்க யாழ் வாசிக்கக்கூடிய உருவங்கள்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. சோ அப்ப இவருக்கு இன்னொரு பேர் என்னது? வாதிய வித்யாதரன். சரிங்களா? சோ அதுக்கப்புறமா யார் அப்படின்னா நந்திவர்மன். சோ நந்திவர்மனுக்குன்னு ஒரு சில கட்டட பாணிகள் இருக்கும். நந்திவர்மன் அப்படி என்ன கட்டடக்கலையில இவர் வந்து சிறந்து விளங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிற்கால கட்டுமானத்துல கட்டப்பட்ட கோயில்கள், காஞ்சியில இருக்கக்கூடிய வைகுண்ட பெருமாள் கோயில் யாருடைய கட்டினது? வைகுண்ட பெருமாள் கோயில் இவருடையதுதான். சரிங்களா? சோ இவருடைய காலத்துல என்ன செய்யப்படுது அப்படின்னா கட்டப்படுது. சரிங்களா? அதே இவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா வைணவ சமயத்தை பின்பற்றிய ஒரு நபர். திருமங்கை ஆழ்வார் இவருடைய காலத்துல வாழ்ந்த ஒரு நபர் தான். சரிங்களா? இவருடைய வெற்றியினை புகழ்ந்து பாடிய ஒரு நபர் தான். சரிங்களா? அதே மாதிரி இவர் தனது நந்திபுர விண்ணசரம், பரமேஸ்வர விண்ணகரம் இதுல எல்லாம் நந்திவர்மனினுடைய அந்த வைணவ பற்ற புகழ்ந்தே பாடியிருக்கிறாரு. சோ இவருடைய கட்டடக்கலை பத்தி, நந்திவர்மனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாரு. காஞ்சியில இருக்கக்கூடிய முக்தேஸ்வரர் ஆலயம், பரமேஸ்வர விண்ணகரம், அதே மாதிரி கூரத்துல இருக்கக்கூடிய கேசவ பெருமாள் ஆலயம், புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய குன்றாண்டார் கோயில், இது எல்லாமே ஒரு ஆள் கட்டப்பட்டதுதான். ஆற்காட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர் மலையில சமணருக்காக ஒரு ஒரு குகையவே அமைச்சு கொடுத்தாரு நந்திவர்மன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பாடல்களும் எழுதியிருப்பாரு. சோ பல்லவ அரசு இப்படி எல்லாம் இருந்து வீழ்ச்சி எல்லாம் அடைய ஆரம்பிச்சிச்சு. சோ பல்லவ அரசர்கள் வந்து பாத்தீங்கன்னா பௌத்தம், சமணம், வேத சமயங்கள் எல்லாத்தையுமே ஆதரிச்சிருப்பாங்க. இசை, ஓவியம், இலக்கியம் ஆகியவற்றின் புரவலர்களாக இருந்திருப்பாங்க. இந்த வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் மூலமாக அவங்க புதிய வடிவத்துக்கு மாற ஆரம்பிச்சிச்சு. பல்லவ அரசர்கள் இந்த இயக்கத்தையும் அதோட தலைவர்களையும் ஆதரிச்சிருப்பாங்க. அப்பர் மாணிக்க வாசகர்கள்லாம் சைவடியார்கள், நம்மாழ்வார் ஆண்டாலாம் வைணவம். சோ பக்தி மார்க்கம் தமிழுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு. சமஸ்கிருதத்தை விட தமிழ் மத வழிபாட்டுல முக்கியத்துவம் பெற்றிருந்ததாக இருந்தது பல்லவர்களினுடைய காலத்துல. சரிங்களா? நிறைய காரணங்கள் வந்து இவங்களுடைய வீழ்ச்சிக்காக வந்து நிறைய காரணங்கள் வந்து சொல்றாங்க. சோ பல்லவர்கள் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசர்கள் அனைத்து அதிகாரங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. அரண்மனை அதிகாரிகள், அரங்கூர் அவயங்கள் இதெல்லாம் இருந்தது. சோ நிறைய விஷயங்கள் வந்து பல்லவர்களை பத்தி பேசுறாங்க. ஜாதி பிரிவுகள் அப்படின்றதெல்லாம் ஆழமாக வேரூன்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சமய கூட்டங்கள்ல பெண்கள் பங்கேற்பு ஊக்குவிக்கப்பட்டுச்சு. சரிங்களா? பெண்கள் நிலை அப்படின்னு சொல்லும் போது ஓரளவு சிறப்பு பெற்றிருந்ததாக இருந்தது. சரிங்களா? அதாவது அரச குடும்பத்தை சேர்ந்த ஆண்கள் மட்டுமே 2 தார மனங்கள் வந்து செஞ்சுக்கிட்டாங்க. சமுதாயத்துல பண்பாடுள்ள பெண்கள் மதிக்கவும் பட்டாங்க. பெண்கள் தங்களுக்குன்னு சொத்துக்கள் வைத்துக் கொள்றதுக்கு உரிமை இருந்துச்சு. பிற்கால கல்வெட்டுகள்ல பராதானம், அங்கமணி இந்த மாதிரி பற்றி சொல்லியிருக்கிறதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. காரைக்கால் அம்மையார்லாம் வந்து இந்த காலத்தை சேர்ந்தவங்க தான். காரைக்கால் அம்மையார் வசதியான ஒரு வாழ்க்கையை விட்டு சிவனினுடைய பக்தியாக மாறுவாங்க. தேவாரம் பாடிய திருநாவுக்கரசருடைய அக்கா திலகவதி அம்மையாரும் ஒரு சிவபக்தியை சேர்ந்த ஒரு நபராக இருப்பாங்க. சோ அதே மாதிரி பௌத்தம், சமணம் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது இப்பதான். சோ இவங்களுடைய காலத்துல கல்வி அப்படிங்கிறத பத்தி சொல்றாங்க. இவங்களுடைய காலத்துல கல்வி முறைகள் எப்படி இருந்துச்சு? அதாவது காஞ்சியினுடைய கடிகை என்ன சொல்றாங்கன்னா மடாலயம் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவர்களுடைய காலத்துல கல்வி வந்து புகழ் பெற்றிருந்தது. நம்ம அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க, பல ஆண்டுகளுக்கு அப்புறமா வந்து எப்படி இருக்கணும் இந்தியால கல்வி முறைனா நாலந்தால இருந்தது மாதிரியே இருக்கும்னு சொல்லுவாங்க. சோ காஞ்சியினுடைய கடிகை வந்து மடாலயம், கல்வி மையம்னா புகழ் பெற்றிருந்தது. இந்தியா மற்றும் வெளிநாடுகள்ல இருந்து மாணவர்கள் வந்து படிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வாத்சாயர், நியாய பாஷ்யா, இந்த காஞ்சி கடிகைகள்ல ஆசிரியர்களாக இருந்திருப்பாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா
இங்க வந்து இந்து பௌத்த சமண சமய நிறுவனங்கள் எல்லாமே கல்வி நிறுவனங்கள் நிறைய இருந்துச்சு. இந்துக்கள் அதிக அளவுல கல்வி நிறுவனங்களை நடத்திட்டு வந்தாங்க. காஞ்சி வந்து கல்வியினுடைய ஒரு உறைவிடமாக இருந்தது. இங்குள்ள கடிகை அந்த பள்ளிகளை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, கசக்குடி செப்பேடு, வேலூர் பாளையம் செப்பேடு, வட ஆற்காடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடிகையை பத்தி 2ஆம் நந்திவர்மனினுடைய திருவள்ளம் கல்வெட்டு இதெல்லாமே சொல்லுதான். சோ காஞ்சி கடிகை ஒரு சமஸ்கிருத உயர்கல்வி நிறுவனமாக விளங்கிடுச்சு. இந்தியாவில இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில இருந்து மாணவர்கள் இங்க வந்து படிச்சிருப்பாங்க. சோ வந்து கல்வியை போதிக்கிறதுக்கு கற்றறிந்த பிராமணர்களை வேலைக்கு எடுத்தாங்க. சத்திரியர்கள் வைசியர்கள் ஆகிய பிரிவு மாணவர்களுக்கு மட்டும் போதிக்கப்பட்டுச்சு. வேதங்களை பற்றிய சிறப்பு பாடங்கள் சொல்லி தரப்பட்டுச்சு. சரிங்களா? சோளிங்கல் மலையிலிருந்து கல்லூரி வைஷ்ணவர்களினுடைய முக்கியமான ஒரு இடமாக இருந்தது. திருமங்கை ஆழ்வார் இங்க வந்துட்டு போயிருக்காருன்னு சொல்றாங்க. பல்லவர்கள் காலத்துல கோயில்களும் மடங்களும் கல்வி பணிகள்லாம் ஆட்சி வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது. அப்ப வந்து தத்துவத்தை பத்தி சொல்றதுக்கு சங்கரர் நிறுவிய சங்கர மடங்கள் ரொம்ப முக்கியமானது. பௌத்த கல்வி நிறுவனங்களும் இருந்துச்சு. அதுவும் கல்வியை பரப்புறதுக்காக நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கும். சமண கல்வி நிறுவனங்கள் இருந்துச்சு. இலக்கியங்கள் நிறைய வளர்ச்சி பெற்றிருந்த ஒரு காலமாக இருந்தது. தமிழ்ல வந்து மெய்கீர்த்திகள், தாமிர பட்டங்கள்ல எழுதக்கூடிய முறை, பிரசஸ்திகள் அதெல்லாம் இருந்தது. தண்டி வந்து சமஸ்கிருத அறிஞர். முதலாம் நரசிம்மவர்மனுடைய அவையில இருந்தவர் இவர் தான். ரசகுமார சரிதம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பாரு. பாராவி சிம்ம விஷ்ணுனுடைய காலத்துல இருந்திருப்பாரு. கிருதாஜர்ணியம் அப்படின்ற ஒரு வடமொழி நூலை எழுதியிருப்பாரு. நாயன்மார்கள் எழுதின தேவாரம், ஆழ்வார்கள் எழுதின 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லி இலக்கியங்கள் வளர்ச்சி பெற்றதாக இருக்கும். 2ஆம் நந்திவர்மனுடைய ஆதரவுல பெருந்தேவனார் மகாபாரதத்தை தமிழ்ல மொழிபெயர்த்து பாரத வெண்பா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க காலத்துல நடனம், கலை இது எல்லாத்தையும் ஊக்குவிச்சிருப்பாங்க. குடுமியான் மலை கல்வெட்டு உங்களுடைய இசையார்வத்தை பத்தி சொல்லுது. ருத்ராச்சாரியார் 1ஆம் மகேந்திரவர்மன் காலத்துல இருந்த புகழ்பெற்ற இசைக்கலைஞர். நடனமாடும் சிற்பங்கள் எல்லாமே பல்லவர்களினுடைய அந்த சிறப்பை வந்து வெளிப்படுத்துதுன்னு சொல்லியிருப்பாங்க. சோ நம்ம பல்லவர்கள் பத்தி ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்திருக்கோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.